வணக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு பெரிய ரகசியத்தை தான் அகத்திய மாமுனிவர் நமக்கு சொல்லியிருக்காரு. வாங்க அந்த ரகசியம் என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு சின்ன பழக்கம், ஆனா அது உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்தி ஒரு மிகப்பெரிய சக்தியை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும்னா எப்படி இருக்கும்? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நாம பார்க்க போறது எல்லாமே இதுக்கான பதில் தான். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். அந்த முனிவரோட மகா ரகசியம் அது என்ன? அகத்தியர் அப்படி என்னதான் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு? அதத்தான் இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்க போறது ஏதோ சாதாரண விஷயம் இல்லைங்க. இது சித்தர்களுக்கெல்லாம் தலைவரான நம்ம குருநாதர்னு நாம கொண்டாடுற அகத்திய மாமுனிவரே சொன்னது. இது யாரோ எங்கேயோ சொன்ன கதை இல்ல. அவரோட வாயாலேயே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அனைத்தையும் உங்களுக்கு தரும். இது ஏதோ ஒரு அட்வைஸ் மட்டும் இல்ல. இது ஒரு சத்திய வாக்கு. இந்த ரகசியத்தை மட்டும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கும்னு குருநாதரே கேரண்டி கொடுக்கறார். சரி, இப்போதான் நாம இந்த ரகசியத்தோட முக்கியமான பகுதிக்குள்ளேயே வர்றோம். அது ஒரு மர்மமான காலை நேரம். சொல்லப்போனா அந்த ஒரு நேரம் தான் இந்த முழு ரகசியத்தோட திறவுகோலே. அது என்ன நேரமா இருக்கும்? வாங்க பாப்போம். இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நீங்க உடம்ப வருத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டமான பயிற்சிகள்லாம் எதுவும் செய்ய தேவையில்ல. விஷயமே நீங்க என்ன பண்றீங்கன்றதுல இல்ல, எப்போ பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. பாருங்க, கரெக்டான நேரத்துல செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு மலை மாதிரி பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உலகமே நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ விடியலுக்கு முன்னாடி ஒரு அமைதியான அபரிமிதமான சக்தி நிறைஞ்ச ஒரு நேரம் இருக்கு பாருங்க. அந்த நேரத்துல தான் இந்த மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. ஆமாங்க, அந்த மேஜிக்கல் டைம் அதிகாலை 3 மணி. பிரபஞ்சத்தோட மொத்த சக்தியும் அலையலையா பூமி மேல பாயிற நேரம் இது. நம்ம குருநாதர் கை காட்டின அந்த சக்தி வாய்ந்த பொக்கிஷமே இந்த நேரம்தான். இந்த நேரத்துக்கு ஒரு ஸ்பெஷலான பேரும் இருக்கு. அதுதான் பிரம்ம முகூர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா படைப்பாளரோட நேரம். இந்த டைம்ல தான் காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிரபஞ்ச சக்தி, அதோட முழு வீரியத்தோட பூமிக்கு வருது. அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கண்ணாடி மாதிரி எக்தம் தெளிவா இருக்கும். அந்த சக்தியை அப்படியே உள்ள வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, நேரம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்? அந்த பயிற்சியை எப்படி செய்யணும்? அதை செய்யறதுனால நமக்கு என்ன சக்தி கிடைக்கும்? இப்போ அதை பத்தி தான் நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். பாத்தீங்களா இந்த பயிற்சி எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு? காலையில 3:30 மணிக்குள்ள எழுந்திருக்கணும். குளிச்சு முடிச்சு உடம்பையும் மனசையும் ஃப்ரெஷ் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அமைதியா ஒரு இடத்துல உட்காரணும். நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், இல்லனா சும்மா கண்ணை மூடிட்டு உங்க மூச்சு காத்த கவனிச்சா கூட போதும். இப்ப குருநாதரோட வார்த்தைகளை நல்லா கவனிங்க. நான் சொன்ன மாதிரி தினமும் 3 மணிக்கு இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள அளவற்ற சக்தியை உருவாகும்னு அவர் சொல்றாரு. இது ஒரு சத்திய வாக்கு. இது சும்மா ஒரு எக்ஸசைஸ் இல்ல, உங்களுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய சக்தியை தட்டி எழுப்புற ஒரு ப்ராசஸ். அந்த நேரத்துல உருவாகிற சக்திக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. அது என்னன்னா, நம்மளோட கர்மாவை கரைக்கிற சக்தி. அதாவது நம்ம செஞ்ச பழைய வினைகளால வர்ற தடைகளை உடைச்சு எரியும். வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு பெரிய வரம். சரி, பயிற்சியும் அதோட சக்தியும் பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பயிற்சியை விடாம செய்யறவங்களுக்கு என்னென்ன தெய்வீக ஆசீர்வாதங்கள் கன்ஃபார்மா கிடைக்கும்? வாங்க அந்த லிஸ்ட்டை பார்ப்போம். இந்த வாக்குறுதி சாதாரணமானதில்ல. குருநாதர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த அதிகாலை நேரத்துல செல்வத்துக்கு அதிபதியான அன்னை மகாலட்சுமி நம்ம வீட்டை தேடி வருவாங்களா. அப்போ யார் சோம்பேறிய தூங்காம நல்லா விழிப்போட சுறுசுறுப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த தாய் மனசார எல்லா செல்வத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தாங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி, மகாலட்சுமியோட அருள், வாழ்க்கையில யாரும் அசைக்க முடியாத வெற்றி, அப்புறம் உங்களை கட்டி போட்டிருக்கிற கர்ம வினைகள்ல இருந்து விடுதலை, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு குருநாதர் உறுதியா சொல்றாரு. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கணும்னா குருநாதர் ஒரு முக்கியமான கண்டிஷன் போடுறாரு. இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாருங்க, முக்கியமான விஷயமே இதுதான். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். முதல்ல உங்க கடமையை நீங்க சரியா செய்யணும். சோம்பேறியா இருந்துகிட்டு எந்த பலனையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்க உழைப்பு, உங்க முயற்சி, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் தான் இந்த தெய்வீக உதவியெல்லாம் வந்து சேரும். குருநாதரோட இந்த கடைசி வார்த்தைகள் ஒரு சிம்ம கர்ஜனை மாதிரி இருக்கு பாருங்க. யார் அதிகாலை 3 மணிக்கு எழுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றியாளராக இருப்பார்கள். இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கன்னு அவர் ஆணையிடுறார். இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு சத்திய வாக்கு. இது எப்பவுமே பொய்க்காது. இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். இவ்வளவு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ரகசியத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.
இத பயன்படுத்தி உங்க வெற்றி கதையை நீங்களே எழுத நீங்க தயாரா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.